ரெண்டு பையன் எடுத்துட்டான், ஒன்று வந்து அந்த கேர்ள் எடுத்துட்டா அப்படின்றப்ப வந்து 6 ஆப்பிள்ஸ் அங்கே போயிடுச்சு, பாக்கி வந்து 4 ஆப்பிள்ஸ். சரியா? ஓகேங்க. ஆக்சுவலாக ஆப்பிள் இருக்கா? ஆக்சுவலாக பையன் இருக்கானா? ஆக்சுவலாக பேக் இருக்கா? எதுவுமே இல்லை. இல் ஓகேங்க. ஆனால் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஆமாங்க. இதைத்தான் ஹைப்பாத்தெட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹைப்பாத்தெட்டிக்கல்னா இப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சுச்சுவேஷனை எடுத்துக்கிறோம், ஆல்மோஸ்ட் ரியலிஸ்டிக். 3ன்றது ஒரு நம்பர் தான், 10ன்றது ஒரு நம்பர் தான், பேக்குன்னு ஒன்று ஆமாங்க. இருக்குது, மங்கின்னு ஒன்று இருக்குது, பாய்னு ஒன்று இருக்கான், கேர்ளுன்னு ஒருத்தி இருக்கா. இதெல்லாம் உண்மை. ஆனால் இவங்களாம் சேர்ந்து வந்து இப்படி ஒரு பேக்லேருந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாங்கன்றது வந்து நம்ம ஒரு இமேஜினேஷன். அந்த மாதிரி இது வந்து ஓகேங்க. ஒரு இமேஜினேஷன். சரியா? இந்த ஓகேங்க. 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட். ஃபினாமினன்னு ஓகேங்க. சொல்லிட்டு சொல்லுவோம். பெர்ஸ்பெக்டிவை ஃபினாமினன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நான் வந்து சில வேர்ட்ஸை வந்து நான் வந்து இங்கே வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எழுதிட்டு போகிறேன். என் இஎம்ஐஓ என்ன நினைக்கிறேன், இருவாரண்ணா. டிக்ஷனரி பாப்பியா நீ? டிக்ஷனரி பாப்பியா? டிக்ஷனரி பாப்பேங்க. பாப்பேங்க சார். ஓகே. அப்போ ஃபினாமினான் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத பாரு. சரியா? ஃபினாமினன். லூசன்ஸ்னால் என்ன அப்படின்றத பாரு. டயக்ராம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாரு. இதெல்லாம் வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம லேர்ன் பண்ணால் உனக்கு லாங்குவேஜ், அதான் ஒக்காபுலரின்றோம், ஒக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். சரியா? இப்போ என்ன செய்கிறோம்னா, இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கே செஞ்ச மாதிரியே இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம வேனிஷிங் அண்ட் பர்ஸ்பெக்டிவ் லைன்ஸ் தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஆக்சுவல் ஆப்ஜெக்டை வரையலை. இப்போ என்ன செய்கிறோம், இதுக்கு பேரலாக இந்த பாக்ஸ் இந்த இடத்துல முடிக்கிறோம். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் அந்த பாக்ஸ் அந்த சைடில் முடியுது, ரைட் சைடில் இந்த பாக்ஸ் வந்து இந்த சைடில் முடியுது. இப்போ இந்த ரெண்டு லூஸ் எண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகேங்க. இப்போ ரெண்டு லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம், இந்த ரெண்டு லைனுக்கும் ரெண்டு லூஸ் எண்ட் வந்துருச்சு, இந்த ரெண்டு லைனுக்கு ரெண்டு லூஸ் எண்ட் வந்துருச்சா? ஆமாங்க. இப்போ அதை கனெக்ட் பண்ணணும். இது வந்து உள்ளே இருக்கிறதுனால நமக்கு கனெக்ட் ஆகாது, இது உள்ளே இருக்கிறதுனால பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது தெரியாது இல்லையா, அதனால கனெக்ட் ஆகாது. ஆனால் இந்த ரெண்டு லூஸ் எண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுறோம்? அப்படி கனெக்ட் பண்ணுறோம். இப்படி வச்சு அப்படி கனெக்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக கவனிச்சிட்டு இருக்கியாமா? என்னம்மா சவுண்டு போயிடுச்சு? கவனிச்சுட்டு இருக்கீங்க. கவனிச்சிட்டு இருக்கியா? ஓகே. சரியா? இப்போ என்ன செஞ்சுருக்கோம், இந்த லூஸ் எண்டை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த லூஸ் எண்டை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஏற்கனவே கனெக்டடாக தான் இருக்குது, இதோட கனெக்டடாக தான் இருக்குது, அதில் தானே வரைஞ்சோம். இப்போ நமக்கு பாக்ஸ் கிடைச்சிருச்சா? பாக்ஸை வந்து இங்க் பண்ணிடணும். இப்போ பாக்ஸை வந்து இங்க் பண்ணிடணும். நம்ம என்ன செய்வோம்னா, 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவை ஆக்சுவலாக ஒரு ரூம் இருக்கிற மாதிரி, 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அநேகமாக எப்போ எதில் நல்லா இருக்கும்னா, ஒரு கிச்சனோ இல்லாட்டி ஒரு பாத்ரூமோ செஞ்சால் தான் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நான் அந்த லைனை வந்து எவ்வளவு தான் நான் கேர்ஃபுல்லாக போட்டாலும் எனக்கு கை கோணில் இருக்கிறதுனால இங்கே நோட் புக் வந்து நல்ல ஆங்குலராக போயிடுது. நான் மேலே போயும் வரைய முடியாது, ஃபோன் இருக்குது, கேமராக்காக ஃபோன் இருக்குது. பாக்ஸ் வந்துருச்சா? இதை வந்து 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு. இனி அடுத்து 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குது, அதில் அப்புறம் நம்ம அப்புறம் செய்வோம். ஓகேங்க. இப்போ
நீ வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்க. சரியா? இப்போ இதை வந்து நீ எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னா, இப்போ வந்து இது எப்படி இருக்குது, என்ன ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ட்ராயிங்கில்? இது என்னது இந்த லைனு? வேனிஷிங் பாயிண்ட். இல்லை, மேனிஷிங் பாயிண்ட். இந்த லைன், இந்த லைன் ஹாரிசான் லைன். ஹொரைசன் லைன். இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? என்ன வரைஞ்சிருக்காங்க? ஐ. சார் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குங்க. சவுண்டு, ஆமாம், கரகரன்னு இருந்தா நம்ம சவுண்டு வந்து அப்போ இதை ஐ லெவல் லைனுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாங்க. இது ஐ லெவல் லைன் சொன்னால் இது எங்கே இருக்கு? பிலோ ஐ லெவல். லெவல்ல இருக்குங்க. இப்போ இங்கே ஒன்று வரைஞ்சோன்னா அது அபவ் ஐ லெவலாக இருக்கும் ஆமாங்க. இல்லையா? அப்போ இங்கே இப்படி வரைகிறோன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு கோடு போடுறேன், இங்கே ஒரு கோடு போட்டேன்னா நான் வந்து ரஃப்பாக வந்து உனக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அங்கே ஒரு கோடு போட்டேன்னா இப்போ வந்து என்ன செய்வேன், இதோட கனெக்ட் பண்ணுவேன். சரியா? இதை வந்து இதோட இப்படி கனெக்ட் பண்ணுவேன். இந்த ரெண்டு லூஸ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. நான் ரொம்ப ரஃப்பாக செய்கிறேம்மா. சரியா? அங்கே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பாக்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். உனக்கு விஷுவல் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? கிளியரா தெரியுதுங்க. ஓகே. இப்போ இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன், இதை வந்து இந்த சைடை அங்கே கனெக்ட் பண்ணுறேன், இந்த சைடை இங்கே கனெக்ட் பண்ணுறேன், இந்த சைடை அங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்க. இது அபவ் ஐ லெவலில் என்ன போயிடுச்சா? போயிடுச்சுங்க. போயிடுச்சு. இப்போ ஆன் ஐ லெவல் ஒன்று வரைகிறோம்னு வச்சுக்க. அப்போ என்ன ஆகும், இது இங்கே கனெக்ட் ஆகும், இது இங்கே கனெக்ட் ஆகும், அது அங்கே கனெக்ட் ஆகும், அது அங்கே கனெக்ட் ஆகும். டாப்பும் பாட்டமும் தெரியாது இல்லையா? ஏன்னா ஆன் ஐ லெவல் வந்துச்சுன்னா டாப்பு பாட்டம் தெரியாதுல்ல. ஆமாங்க. அப்போ இதுக்கு இது அபவ் ஐ லெவல், இது பிலோ ஐ லெவல், இது ஆன் ஐ லெவல். சரியா? இந்த டிராயிங்கை ஒரு பேஜில், சரியாம்மா? ஓகேங்க. இந்த டிராயிங்கை ஒரு பேஜில் போட்டுட்டு நீ வர்ற திரும்ப வந்து நம்ம அடுத்த எக்ஸசைஸ் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு எக்ஸசைஸ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு எக்ஸசைஸ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல 2-3 எக்ஸசைஸ் வருமா? சரியா? ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எக்ஸசைஸ், ஒரு கலர் எக்ஸசைஸ். சரியா? ஓகேங்க. அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் போவோம் நம்ம. ஓகேங்க. ஓகே, இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணிக்கிறோமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. எப்போ நீ முடிச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறியா முடிச்சிட்டேன் அப்படின்னு? ஓகேங்க. உனக்கு எவ்வளோ டைம் எடுத்து நீ எவ்வளோ நிதான டைம் கிடைக்கிறப்ப நீ உட்காந்து செஞ்சு எனக்கு அனுப்பு. ஓகேங்க. அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்க. ஓகேம்மா, பாய்மா. என்ன டல் ஆயிட்டா திடீர்னு? இல்ல இல்லைங்க. ரொம்ப ஒரே யோசனை ஆயிடுச்சா எப்படி வரைய போகிறோன்னு? இல்ல இல்லைங்க. சரி, ஓகேம்மா. டயர்டு. டயர்டாக இருக்கா? ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது இல்லை? ஆமாம். ஆமாங்க. ஓகேம்மா, ஓகே, பார்ப்போம். சாட்டர்டே சண்டே இருந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். ஓகே. ஓகேங்க. ஓகேம்மா, பாய்மா.